வணக்கம். வாங்க இன்னைக்கு ரவையை வச்சு நம்ம குலோப் ஜாம் செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் ரவை வச்சிருப்போம். ரவை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட்டு குலோப் ஜாம் செஞ்சிடலாம். ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா நமக்கு இதமாக இருக்கும். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. இந்த ரவையை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதால் தான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ரவையை சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாங்க. கலர் மாறக்கூடாது, அப்புறம் குலோப் ஜாம் நல்லா இருக்காது. லேசாக இப்போ நம்ம ரவையை ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சுங்க. இப்போ இது பால், நான் காய்ச்சின பால் தாங்க. இது காய்ச்சி ஆறின பால். நம்ம எந்த கப்பால ஒரு கப் ரவை எடுத்தோம்னா 2 கப்பு அதே கப்பால பால் எடுத்துக்கலாம். இப்போ பால் இதில் சேர்த்துடலாங்க. பால் சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்ல வச்சிடலாம். பாலில் ரவை வெந்து வரணுங்க. இப்போ பாருங்க, நம்ம 2 கப்பு பால் விட்டுருந்தோம்ல, அதில் ரவை இழுத்துட்டு நல்லா வெந்து வருது. இன்னும் நல்லா சுருண்டு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பேன்ல நல்லா ஒட்டாம வருது பாருங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு இது ரெடியா இருக்கு. இது நம்ம நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ அதுக்குள்ள நம்ம சிரப் ரெடி, சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு. அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேங்க. சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை எந்த கப்பால ரவை எடுத்திருந்தோமோ அந்த கப்பால 2 கப் அளவுக்கு சர்க்கரை. தண்ணி பாத்தீங்கன்னா 1 கப்பு சர்க்கரைக்கு 1.5 கப்பு தண்ணிங்க. இப்ப நான் 2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால 3 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு நல்லா கொதிக்கணும். சர்க்கரை கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. சிறப்பு இது ஒரு 8ல இருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. பதம் பாத்தீங்கன்னா பிசுக்கு பதம் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பிசுக்கு பதம் வந்துருச்சுங்க. கையில நம்ம எடுத்து வச்சோம்னா பிசு பிசுன்னு ஒட்டும். இப்ப நம்ம இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப நமக்கு சுகர் சிரப் ரெடியா இருக்கு. இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம அப்படியே ஓரமா. இப்ப நம்ம கலந்து வச்சிருக்க இந்த ரவை ஆறிடுச்சுங்க நல்லா. இப்ப நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்ப கையில கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம அழுத்தி பிசைஞ்சோம்னா நமக்கு பால்ஸ் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப நம்ம நல்லா ரவை மாவை பிசைஞ்சு வச்சுட்டோங்க. நல்லா நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி கையால நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிருக்கேன். நமக்கு இன்னொரு ஸ்பூன் கூட கடைசியா நெய் சேர்த்து பிசைஞ்சிட்டாங்க. இப்ப இதை நம்ம பால்ஸா உருட்டிக்கலாம். இப்படி நல்லா உள்ளங்கையில வச்சுட்டு இப்படி உருட்டிக்கலாங்க. கிளாக் வைஸ் ஒரு பக்கம், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு பக்கம் கொஞ்சம் உருட்டிக்கலாம். உருண்டையில எதுவும் கிராக்லாம் இல்லாம அழகா உருட்டிக்கலாங்க. இப்ப எல்லா மாவையும் நான் உருண்டை உருட்டி வச்சுட்டேங்க. இப்ப நம்ம எண்ணெயில பொரிச்சிடலாம். இப்ப நான் ஸ்டவ்ல ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க. எண்ணெய் பாத்தீங்கன்னா ரொம்ப காய்ச்சல் இருக்கவே கூடாது. ரொம்ப மிதமான தீயில இருக்கணுங்க. அப்பதான் நமக்கு நல்லா வெந்து வருங்க. இப்ப நம்ம உருண்டையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நம்ம போட்ட உடனே கரண்டியை போட்டுற வேண்டாம். நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம எடுத்துடலாம் இந்த உருண்டைய. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம உருண்டையெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த சுகர் சிரப்பை நம்ம லேசா சூடு பண்ணிக்கலாம். நமக்கு சூடா இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த போட்ட உடனே நமக்கு நல்லா அந்த சிரப் அந்த உருண்டையில நல்லா இழுத்துக்கும். கொஞ்சமா இதுல சிரப்ல நெய் சேர்த்துக்கலாங்க.
நெய் நமக்கு நெய்யில பொரிச்ச மாதிரி ஒரு வாசனை கிடைக்கும். இப்ப நமக்கு சிரப் வந்து லேசா சூடாய் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரிச்ச உருண்டையை இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சிரப்ல போட்டு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும். வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரவையை வச்சு நமக்கு வீட்டிலே ஈஸியா குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.